வணக்கம். உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுத்து நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவு எதுக்காகனா ஜூன் மாத பலாபலனை நாம் பார்க்க போகிறோம். விருச்சக ராசிக்கு எவ்வாறு உள்ளது இந்த ஜூன் மாதம்? இந்த குட் டைம் த ஸ்டார்ட் நவ். வாழ்க்கையில் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தேடி தருகின்ற மாதம் என்று சொன்னால் அது ஜூன் மாதத்துலேருந்தே கிடைக்க போகுது. இந்த நல்லவை அனைத்தும் வந்து சேரும், நல்லதே நடக்கும் என்று சொல்கிற வார்த்தைக்கெல்லாம் இனிமேல் இந்த விருச்சிக ராசிக்காரங்க உடல் சார்ந்த விஷயமாகட்டும், குடும்பம் சார்ந்த விஷயங்களாகட்டும், எல்லாத்துலேயும் இனிமேல் கொள்கை சார்ந்த விஷயங்களும் கடைபிடிக்க வேண்டிய மாதமாக இருக்கும். இடப்பெயர்ச்சி என்பது கண்டிப்பாக தேவைப்படும். இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் நம்ம ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துக்கு வருவது வெளியூர் பயணங்கள், இடமாற்றம் செய்கின்ற நேரம், இந்த மாதிரி வீடு சார்ந்த ஷிஃப்டிங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படும். கொஞ்சம் கோபதாபம் இருக்கும். இந்த மருத்துவ சேவையும் கொஞ்சம் தேடி தரா மாதிரி ஒரு சூழ்நிலையும் காணப்படும். மிகை மருத்துவம், இது வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்காத மருத்துவம் சரியாக கிடைக்கல, உடல் உபாதையை நாம் மாற்றிக்க முடியல, எனக்கு கிட்னி பிரச்சனைக்குது, குழாய் பிரச்சனைக்குது, உடம்புல வயிறு பிரச்சனைக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தேர்வு செய்தால் சர்ஜரி செய்யறதுக்கான வாய்ப்புகள் இந்த செவ்வாயுடைய பார்வையால் நம்மளுக்கு கிடைக்க போதும். அந்த ராசிநாதன் அதனால் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுகின்ற மாதிரி ஒரு கிரகங்களுடைய அமைப்பு. நமக்கு ராசிக்கு 9ஆம் இடம் என்று சொல்ல இடத்துல குரு பகவானுடைய பயிற்சி, ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவானுடைய பயிற்சி, இதெல்லாம் உங்களுக்கு சாதகம். இனிமேல் வருகின்ற காலங்கள் உங்களுக்கு சாதகத்தை தருகின்ற அமைப்பாக மாறப்போகின்றது. அந்த 9ஆம் இடத்துல 7ஆம் அதிபதி சம்பந்தப்படுவது என்பது ஒரு சுபிட்சம். 10ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த குருவும் சுக்கிரனும் திருப்பி இணைகின்ற காலம். ஏற்கனவே 8ஆம் இடத்துல இணைஞ்சாங்க, நம்மளுக்கு சங்கடத்தெல்லாம் கொடுத்துருப்பாரு. இருந்தால் கூட இப்போ 9ஆம் இடத்துல இணைகின்ற நேரம் ஓரளவுக்கு சாந்தத்தை கொடுக்கின்ற அமைப்பு, வருமானத்தை தருகின்ற அமைப்பு, உறவினருடைய வருகை அதிகரிக்கக்கூடிய காலம். இது வரைக்கும் சொந்தக்காரர் வரலைன்னா இனிமேல் வர்றதுக்கான காலமெல்லாம் தேடி வரப்போது, நம்மளை பார்க்கறதுக்கான காலம். பொறுமையும் நிதானத்தையும் இந்த நேரத்தில் கடைபிடிங்க. அதிகப்படியான செல்வம் வருகின்ற நேரமெல்லாம் இப்போ கிடைக்க போகுது. புத்துணர்ச்சி என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் கிடைக்கும். நிறைய பேருக்கு காதல் திருமணம் கைகூடி விடும் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த 10ஆம் தேதிக்கு அப்புறம் எலிஜிபிளான வாழ்க்கையெல்லாம் கிடைக்க போதியா. அந்த மங்களகாரகன் 20ஆம் தேதிக்கு அப்புறம் இடம்பெயர்ந்து 7ஆம் இடத்துக்கு வந்து ஆட்சி பெறுகின்ற அமைப்பாக நம்ம ராசிநாதன் அங்கே 7ஆம் இடத்துலேருந்து நேரடி பார்வையாக நம்மளையும் பார்ப்பார், நம்ம ராசிக்கு 2ஆம் இடத்தையும் பார்ப்பார். அப்பொழுது இந்த மங்கள ஒளியெல்லாம் என்று சொல்லக்கூடிய திருமண பாக்கியம், திருமண பாக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனை, தடைகள், இதெல்லாம் விலகின்ற மாதமாக இந்த மாதம் கன்ஃபார்மே பண்ணிங்க. நிறைய பேருக்கு இந்த கோச்சார ரீதியாகவே கிரகங்களுடைய வலிமையின் காரணமாக மங்களகாரகனுடைய ஒளியும் குரு பகவானுடைய ஒளியும் நேரடியாக விழும்போது தான் குரு மங்கள யோகங்கள் ஏற்படும். இந்த பார்வையால் தான் நம்மளுக்கு எல்லா விதமான பரிபாலமும் நம்மளுக்கு கிடைக்க போகுது. த குட் டைம் த ஸ்டார்ட் நவ். வாழ்க்கையிலையும் சரி, வாழ்க்கையில் வாழ்கின்ற காலமும் சரி, இனிமேல் வருகின்ற காலங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சாந்த ரூபத்தை தருகின்ற அமைப்பாக மாறப்போகுது. விருச்சிக ராசிக்காரங்க தொடுவதெல்லாம் வெற்றி, தொட்டதெல்லாம் வெற்றி என்று சொல்கிறார் போல். அடித்தா 6 தான் நம்மளுக்கு இனிமேல். இந்த சொல்லுவாங்க, சுழி போட்டாச்சு, பிள்ளையார் சுழி போட்டாச்சு, உங்கள் வாழ்வாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனை அனைத்தும் விலகும். புத்திர பாக்கியம் கிடைக்க போகுது. பெண் பிள்ளை பிறக்கிறதுக்கான பாக்கியம் எல்லாம் தேடி வரப்போகுது. உங்கள் வாழ்க்கை நிறைய தெளிவான இடத்துக்கு எடுத்து செல்லுகின்ற காலம். ஐயா, குழந்தை பாக்கியத்துக்கு தடை ஏற்பட்டவங்களுக்கெல்லாம் இனிமேல் தடையே கிடையாது, கவலையே படாதீங்க. உங்கள் வாழ்க்கை தன்மை இருந்து வந்த பிரச்சனை விலகுகின்ற மாதம் இது. விருச்சிக லக்னமான இருக்கட்டும், விருச்சிக ராசியான இருக்கட்டும், எல்லாமே இந்த குட் டைம் த ஸ்டார்ட் நவ். வாழ்க்கை தெளிவான பாதை எடுத்து செல்லுங்கள். நீங்கள் தேடி இருந்த இது வரைக்கும் தாங்க தேடிந்தேன், இந்த விஷயத்துக்காக தான் தேடணும்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இனி அந்த வாய்ப்பு தேடி வருகின்ற. அரசாங்க வேலைக்காக காத்திருந்தால் கண்டிப்பாக கிடைக்கப்போம். அரசியலுக்காக நான் ஈடுபட போகிற சாமினா ஓகே. ஏன்னா இந்த 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் 8ஆம் இடத்துக்கு வர்றது, அது மட்டும்தான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ். 8ஆம் இடத்துல புதன் பகவானும் இருக்கிறதும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் தரும். மற்றபடி வருமானம் என்பது இருந்து கொண்டு இருக்கும், அதில் எதுவுமே கிடையாது. உடலிலும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாக இந்த மாதம் இருக்குது ஐயா. வேலைக்கான பலுவு உண்டு. வெளியூரில் டிரான்ஸ்ஃபர் கிடைச்சா தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள். இடப்பெயர்ச்சி என்பது காணப்படும். வீடு மாற்றத்து, ஆஃபீஸ் மாற்றத்து, இது மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உண்டு. உங்கள் வாழ்வாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனை, நீண்ட நாள் எதிர்பார்த்துருந்த சேஞ்சஸ், இது மாதிரி விஷயங்கள் இந்த நாள் தாங்க தேடிந்தேன், எங்கே தேடி தேடி பார்த்து ரொம்ப நொந்தாங்க நூடல்ஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய ஷிஃப்டிங் செய்கின்ற விஷயங்கள், ஆஃபீஸை மாற்றத்து, இடத்த மாற்றத்து, நம்ம மனசை மாற்றுறது, இந்த மாதிரி எல்லா விதமான பரிபாலமும் இந்த மாதம் தொடங்க ஆரம்பிக்கும். நிறைய விஷயங்கள் கோபதாபத்தையும் கொடுக்கும். எதிரி நம்மளை பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலையில் காணப்படும். நாம் அது கோபதாபத்தை குறைச்சிக்கணும். முதல்ல விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் கோபதாபம் என்பது அதிகரிக்கும். பொறுமையும் நிதானத்தையும் யோகா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம், ஏன்னா செவ்வாயுடைய பார்வை நேரடியாக வாங்கிறது நம்ம ராசிக்கு 2ஆம் இடத்துலையும் வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதால கொஞ்சம் கோபதாபம், பேச்சை விட்டுட்டுனா டக்குன்னு வேறு மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் இந்த மாதம் கடைபிடிங்க. 20 தேதிக்கு அப்புறம் தான் இந்த செவ்வாயுடைய பயிற்சி. அதனால் பொறுமையும் நிதானத்தை கடைபிடித்தாலே போதுமானது. மங்கள ஒளியும் குரு பகவானுடைய ஒளியும் சேர்ந்து வாங்கிறதால வாழ்க்கையை நிறைய தெளிவான பாதையை எடுத்து செல்ல போகிறீங்க.
இந்த குட் டைம் சொல்கிறத விட வாழ்க்கையை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப தெளிவான பாதையை நாம் போகிறதுக்கான காலம் என்று கூட சொல்லலாம். நீண்ட நாள் எதிர்பார்த்திருந்த நட்பு நம்மளை முறிஞ்சு போச்சு, நம்மளை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் திருப்பி வர்றதுக்கான காலம், நம்மளை தேடி வர்றதுக்கான காலம். இது வரைக்கும் எல்லாருமே நம்மளுக்கு துரோகம் செய்து தான் பார்த்துருப்போம். ஆனால் இனிமேல் நம்மளை யாரையும் தின்ற அளவுக்கு நமக்கு ஃபவர்கள் அதிகமாகிடும். அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, இது வரைக்கும் நாம் ஏமாத்தம் தான், நம்மளை ஏமாத்தினவங்க அதிகங்க, நாங்கள் ஏமாந்து போனதாங்க அதிகம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் போயிட்டு இனிமேல் நம்மளை யாரும் ஏமாற்ற முடியாது, அவன் குடிமை நம்மக்கிட்ட இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு ஏற்பட போகுது. அந்த வாழ்க்கை தன்மை, வீடு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனையாகட்டும், பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனையாகட்டும், எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுகின்ற காலமாக மாறும். இந்த மாதம் ஓரளவுக்கு வேலைக்காக ட்ரை பண்ணியிருந்தால் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான அமைப்பு உண்டு. கவலைப்படாதீங்க. வெளியூர் பயணமும் ஆன்மீக பயணங்களுக்காக நீங்கள் காத்திருந்தால் கண்டிப்பாக இந்த மாதம் நிறைய குட் நியூஸ்லாம் வர்றதுக்கான அமைப்புகள் தேடி வரப்போகுது. வாழ்க்கை தன்மை என்று சொன்னால் இந்த காதல் திருமணம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, காதலில் இருந்து வந்த பிரச்சனை பிரேக்கப் கொடுத்துச்சு, திருப்பி அவர் எங்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு, அந்த மாதிரி தாந்தமாக நம்மளுக்கு எல்லா விஷயமும் தேடி வரப்போதை நீங்கள் கன்ஃபார்மே பண்ணலாம். ஒரு வேலைக்கான அமைப்பு இருக்குதோ இல்லையோ, மனசுக்கான அமைப்பு என்பது இனிமேல் உருவாக போகுது. உடலில் இருந்து வந்த பிரச்சனை ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட்டில் தாங்க போயிட்டுருக்கேன், மாத்திரை மருந்து தான் எடுத்துகிட்ருக்கேன்னா, இனி அந்த தொந்தரவுலேருந்து விடுபடுகின்ற காலமாக சர்ஜரிக்காக எதிர்பார்த்துருந்தால் கண்டிப்பாக சர்ஜரி செஞ்சுக்கையா. ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்ருக்கேன், அந்த சர்ஜரி பண்ணிட்டாங்கன்னா எனக்கு சரியாட்டேன். இந்த சர்ஜரிலாம் இப்போ நடக்க போகுது. அவருடைய பார்வையால், செவ்வாயுடைய பார்வையால் சர்ஜரிலாம் நடந்து அதுவே உங்களுக்கு எல்லாமும் நோய் நொடிகளை விலகின்ற காலமாக மாறப்போகுது. இந்த குட் டைம் த ஸ்டார்ட் நவ். இந்த ஜூன் மாதத்துலேருந்தே நம்மளுக்கு ஆக்டிவேட் பண்ணுறது தெரிஞ்சுக்கலாம். ஜூன் மாதத்துலேருந்தே நம்மளுக்கு எல்லா விதமான பரிபாலமும் கிடைக்கிறதுக்கு இது முழு உதாரணமாக மாறப்போகுது. அவர் குரு பகவானுடைய அமைப்பும் சரி, சனி பகவானுடைய அமைப்பும் இது வரைக்கும் இருந்த பகை பெற்ற கிரகங்களுடைய தாக்கமாகட்டும், எல்லாமே இனி குட் டைம் த ஸ்டார்ட் நவ்வாக ஆகப்போகும். நல்லவை அனைத்தும் வந்து சேரும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.